This video is sponsored by BuyMode e-shopping app. அனைவருக்கும் ஆரூர் புகழேந்தியின் அன்பு வணக்கங்கள். நாம் நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது அவர் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறார். ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்க தலைமைச் செயலகம். அந்த நேரத்தில் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி அவர் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை ஐயாவுக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓரமாக நிற்கிறார். அங்கே பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியில் ஒருத்தர் போய் கேட்குறாரு, எதுக்கு இங்கே நிற்கிறீங்கய்யா அப்படின்ன உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது மாதிரி என்னுடைய மகளுக்கு கல்யாணங்க, அதான் ஐயாவுக்கு ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டா பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னோடனே, உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு ஐயா வருவாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு காவல்துறை அதிகாரி கேட்குறார். அதுக்கு அந்த செருப்பு தைக்கக்கூடிய கூலி தொழிலாளி, ஐயா கோயிலில் சாமிக்கு பத்திரிக்கை வைக்கிறோம், சாமி வரும் வராது அப்படிங்கிறதான் ரெண்டாவது விஷயம், அந்த இறைவனுடைய அருள் கிடைக்கும், அதே போல தான் என் மகளுடைய கல்யாண பத்திரிக்கை ஐயாவுடைய மேஜைக்கு போயிடுச்சுன்னா போதும், அவர் வரணும் வர வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான் அப்படின்ட்டாங்க. உடனே அவர் சொன்னதை பார்த்துட்டு அந்த காவல்துறை அதிகாரி அந்த பத்திரிகையை வாங்கி பல கை மாறி அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய டேபிளுக்கு போகுது. வந்திருக்கக்கூடிய நிறைய கோப்புகளை எல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் இந்த பத்திரிக்கையும் பார்க்குறாரு. இது யார் கொடுத்தது, கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அதிகாரி ஒருத்தர் விசாரிச்சுட்டு, இது இந்த இடத்துல செருப்பு தைக்கிறார் அவர் தன்னுடைய மகளுக்கு பத்திரிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாருங்கய்யா அப்படின்ன உடனே, அப்படியா சரின்ட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டாரு. இந்த செருப்பு தைக்கக்கூடிய கூலி தொழிலாளியினுடைய மகளுக்கு என்றைக்கு கல்யாணமோ அன்னைக்கு தான் சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர் வீட்டு திருமணமும் நடக்குது. அந்த குறிப்பிட்ட நாள் வருது. அவர் முதல் நாளே ஒரு 4 அமைச்சர்களை கூப்பிட்டு சொல்கிறார், நாளைக்கு எல்லோரும் விடியற் காலை நேரத்தில் வந்துடுங்க, நம்ம ஒரு திருமணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த அமைச்சர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கோடீஸ்வரர் வீட்டுக்கு திருமணத்துக்கு தான் ஐயா சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் காலையிலேயே ரெடியாகி வந்துடுறாங்க. நேராக எம்ஜிஆர் அவர்கள் உள்ளிட்ட அமைச்சர்களுடைய வாகனங்கள் புறப்படுது. வண்டி போக போக அதில் உட்காந்துருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. அந்த கோடீஸ்வரர் வீட்டு கல்யாணம் இருக்கக்கூடிய மண்டபம் இன்னொரு பக்கம், ஆனால் கார் வேறு திசையில் பயணிக்குது அப்படின்னு பார்த்தா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கார் இப்போ அந்த சேரி பகுதியில் போய் நிற்கிது. தன்னுடைய வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு நேராக அவர் அந்த செருப்பு தைக்கக்கூடிய கூலி தொழிலாளியினுடைய மகளுக்கு நடக்கக்கூடிய திருமணம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போய் நின்றுட்டார். நின்னது மட்டும் இல்லாமல் 4 அமைச்சர்களும் வராங்க. எல்லோரும் போய் அங்கே நின்னாச்சு. அந்த கூலி தொழிலாளிக்கு பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு. நம்ம பத்திரிக்கை ஐயாவுடைய மேஜைக்கு போனால் போதும்னு நினச்சோம், ஆனால் அவரே வந்திருக்கிறது எனக்கு பெரிய கௌரவமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் வேகமாக ஓடி ஐயாவுடைய காலில் விழ போகிறாரு. காலில் விழப்போன அந்த கூலி தொழிலாளி அப்படியே தூக்கி நிறுத்தி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கடிகாரத்தை காட்டி, முகூர்த்த நேரத்துக்கு வந்துட்டேனாப்பா அப்படின்னு கேட்டார். ஒரு தலைவர் என்பவர் தன்னை நேசிக்கக்கூடிய எல்லா தரப்பு தொண்டர்களையும் எல்லா தரப்பு தொண்டர்களின் மீதும் அன்பு வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. அதே போல தான் நாமும் நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள், அவர்கள் ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற வித்தியாசங்கள் இல்லாமல் எல்லோரையும் சரிசமமாக நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம்.